Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்று சட்டப்பேரவையிலேயும் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாரு முதல்வர் ஜோசப் விஜய். அதனைத் தொடர்ந்து எல்லா கட்சி தலைவர்களையும், முன்னாள் முதல்வர், அதே மாதிரி மதிமுக பொதுச் செயலாளர், இப்படி வரிசையாக கட்சி தலைவர்களை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கார். என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பார்வை சார்? ரொம்ப நாகரிகமான விஷயத்தை முன்னெடுத்திருக்கார். திமுக தலைவர் இப்போ சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருக்கார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அரசியல் நாகரிகம் கருதி என்னை பார்த்தாருன்னு. அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல் டிப்ளமசிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கல்யாண வீட்டுக்கு கூட போக முடியாது, துக்கம் கூட கேட்க முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. கடுமையான வெறுப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தபோது இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லது. வட இந்தியாவில் நம்ம நிறைய விமர்சனங்களை பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ரொம்ப பெட்டராக இருந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். காலகாலமாக இன்றைக்கி நேரத்தில் காங்கிரஸ், பாஜக ரெண்டு தரப்பில் எந்த தலைவர் இருந்தாலும், அத்வானியோ, சோனியாவோ, வாஜ்பாயோ, நரேந்திர மோடியோ, ராகுல் காந்தி எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பெரிய ரைவல்ரியாகி நீ பேசிட்டானா போச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி, அவர் வீட்டுக்கு இவர் போனார் அப்படின்னு ஒரு முட்டைக்கடிதாசு போட்டால் அவன் பதவி போயிடும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாரையும் போய் பார்க்குறது ரொம்ப நல்ல நாகரிகம். இது வளர வேண்டும். எல்லா தரப்புலையுமே அதை என்கரேஜ் பண்ணும். முதல்வராக ஜோசப் விஜய் ஆயிருக்கார். எப்படி இருக்குது சார்? இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் சொல்லணும். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரானது ஒரு பெரிய ஆச்சரியம். அதில் குழப்பமேல ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம், வெல் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப கட்சி ஆரம்பித்த உடனே முதல் தேர்தலையே இதுக்கு முன்னாடி எந்த இடைத்தேர்தலும் சந்திக்காமல், பாராளுமன்ற தேர்தல் எதுவுமே சந்திக்காமல் நேராக வந்தோடனே நம்ம சினிமாவில் ஜோக்கா சொல்லும்ல, நேராக ஹீரோ தான், இந்த அமெரிக்க மாப்பிள்ளை தோணும் அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி நேராக முதலமைச்சர் பெரிய விஷயம் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் அது ஒன் டைம் அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல மாதிரி அவர் வரலாற்றில் இடம்பெறுகிறாரா அப்படிங்கிறது அடுத்து எப்படி இருக்குங்கிற பொறுத்து. ஆல்ரெடி இடம்பெற்றிருப்பார்ல, இப்படி ஒரு சாதனை இல்லை, அது பெரிய பேர் நிற்குது. நான் பேர் போன தலைவர்னு சொல்லுவோம்ல, அதாவது நேம்டு. நம்ம காமராஜர் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, எம்ஜிஆர் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னமும் நம்ம அவங்கள ரீகால் பண்ணுறோம். எம்ஜிஆரை பார்க்காத அத்தனை பேருக்குமே எம்ஜிஆர் தெரியும். காமராஜர் கருப்பா சேப்பான்னு தெரியாது எல்லாருக்குமே காமராஜர் தெரியும். அந்த மாதிரியான ஒரு பேர் அவர் ஆட்சி பண்ணுறதை பொறுத்து தெரியும்னு சொல்லுவோம். எப்படி இதை சாத்தியப்படுத்தினார்னு பார்க்குறீங்க சார்? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திமுகவுக்கு எதிரான அதிருப்தி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது தான் யாருங்கிறது இருந்துச்சு. அப்போ அதிமுக அதை பயன்படுத்திக்க தவறுச்சு. அந்த கூட்டணியாக அதை பயன்படுத்திக்க தவறுச்சு. திரு விஜய் அவர்கள் டே ஒன்லேருந்து ரொம்ப தெளிவாக டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிட்டே வந்தார். மக்கள் அது உண்மையோ அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. உண்மையோ இல்லையோ, அப்படி ஆனா தான் என்ன, ஆக்குனா தான் என்னன்னு நம்பினாங்க. அந்த பக்கம் ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் இப்போ அதிமுக எதிர்கட்சி, அவங்க பாஜக, பாமகன்னு ஒரு வலிமையான அணி அமைச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளையோ அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகளையோ பிரிச்சாருன்னா இங்கே அது திமுக அப்படிதான் எல்லாருமே தப்பா கணக்கு போட்டாங்க. அப்படி இல்லைங்கிற நான் டே ஒன்லேயே சொல்லியிருந்தேன். அது அதிமுக ஆயிடும் அப்படின்ற ஆமாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. 3 பக்கம் போகக்கூடிய அப்படின்னா வலுவான மும்முனைப்பு. நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு வலுவான எதிர்கட்சி இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை நான் பதிவு பண்ணியிருக்கேன். 1977க்கு பிறகு வலுவான மும்முனை போட்டி இப்போ தான் நடக்குதுங்கிற பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் இது இப்படி தான் போகுங்கிற சொல்ல முடியாது. நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுற ஒரு தொகுதி மும்முனை போட்டின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. காரைக்குடியில் திரு சீமான் போட்டிட்டார். அங்கே யாருனாலும் ஜெயிக்கலாங்கிறப்ப நாங்கள் எல்லாம் நினச்சாங்க அதிமுக ஜெயிக்குமா, திமுக ஜெயிக்குமா, சீமான் ஜெயிப்பார். தமிழக வெட்டுக்களை ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி எதுனாலும் நடக்குங்கிற பார்க்கணும். அந்த மாதிரி தான் இங்கே வந்துருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு திமுக வேண்டாம், அந்த முடிவில் மக்கள் தெளிவாயிட்டாங்க. அப்போ யாரு அப்படிங்கும்போது தெளிவாக அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ 2வது இடத்துலயாவது அதிமுக வந்திருக்கணும். ஆனால் முதல் இடத்துல ஒருத்தர் போயிட்டாங்க, 3வது இடம் போயிருக்கணும். திமுக வேண்டாங்கிறது தான் முதல் இடம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஎம்கே வேண்டாம். அப்போ ஏடிஎம்கேக்கு போயிருக்கணும். ஏடிஎம்கேக்கு போல தாவேகா, அதனால 3ஆம் இடம். சில பகுதிகளில் தாவேகாவால் பெருசு, சில மாவட்டங்கள், எல்லா 8 மாவட்டங்களில் தாவேகா ஒரு சீட் கூட பெறல. தமிழ்நாட்டுடைய 38 வருவாய் மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் ஒரு சீட் கூட பெறல. அது மாதிரி எல்லா கட்சியுமே ஒவ்வொரு மாவட்டங்கள் அது மாதிரி நிறைய மாவட்டங்கள் இருந்துச்சு. ஏன் இப்போ ஏன்னா ஒரு அலை இருக்கு, விஜய்க்கு ஒரு ஃபேவரா ஒரு மாறும்போது நீங்கள் அதாவது 234 தொகுதியிலையும் விஜய் ஜெயிப்பார்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ பெரும்பான்மை ஏதோ அப்படிதான் பார்க்கணும். நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது 2014 39% வாக்குகளை பெற்றிருந்தார். அப்போ திரு சிதம்பரம் சொன்னார் 61% அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்கல்லன்னு. பாஸ் அப்போ காங்கிரஸுக்கு எதிராக எவ்வளோ போட்டிருக்காங்க சொன்னார். அது தோற்கிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அது நம்ம அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி பாருங்க, உங்களுக்கு புரியுங்களா? அதனால நம்ம என்ன அதிகமான ஒரு நம்பிக்கையை பெற்றுவார்கள்.
5,60,00,000 வாக்காளர்கள், அதில் 4,80,00,000 பேர் வாக்கு பதிவு செஞ்சாங்க. அதில் 1,70,00,000 வாக்களை வாங்கியிருக்கிறார். அப்போ உள்ளதிலே அதிகமாக வாங்கினவர். இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சியோட ஓட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. திரு விஜய்க்கு எந்த கூட்டணி கட்சியோட காம்ப்ளிமெண்ட்டும் கிடையாது. அது விஜய் கட்சியோடைய தனிப்பட்ட ஓட்டு. இப்போ நீங்கள் பாஜக ஒரு 3% வாங்கியிருக்குன்னு அதில் ஏடிஎம்கே ஓட்டும் இருக்குது. ஏடிஎம்கே ஒரு 21% வாங்கியிருக்குன்னு அதில் பாஜக ஓட்டு இருக்குது, பாமக ஓட்டு இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற எல்லாருடைய ஓட்டு சேர்ந்துருக்கு. ஸோ ஆஸ் த கேஸ் வித் டிஎம்கே. டிஎம்கேல காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் 2 கமிஷன் வந்து எல்லாருடைய ஓட்டு டிஎம்கே வாங்கின ஓட்டில் இருக்குது, ரைட்? ஆனால் தாவேக்காவுடைய ஓட்டில் யாருடைய ஓட்டும் கிடையாது, தாவேக்காவுடைய ஓட்டு மட்டும்தான் இருக்கு. காங்கிரஸ் விசிகெல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டே தானே இருந்தாங்க. உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள், உண்மையான விசிக தொண்டர்கள், ஆதவ அர்ஜுன்ல இருந்து முக்கியமானவர்கள் எல்லாருமே. உண்மையான விசிக, உண்மையான காங்கிரஸ், உண்மையான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மட்டும் இல்லை, அந்த கட்சிகளே இப்போ அங்கே தானே இருக்கு. ஓகே, அது இப்போ அந்த சூழல் வந்துருச்சு. சூழல் ஒன்றும் வரல, அரசியல் தேவை வந்துச்சு. சூழல் என்ன? சூழல் என்ன? சூழல் என்ன? ஆதரவு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ வேற என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? கூட்டணி இங்கே தானே சொல்லியிருக்காங்கல்ல. இது மாதிரி ஒரு கவனம் இருக்கா? இது வந்து வெளியே சொல்லக்கூடாது, நான் பேசாம விட்டுறேன். காங்கிரஸுடைய அந்த செயல்பாடு சார், அவங்க உடனே போனாங்க, அது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று பிரதமர் மோடியும் அதை விமர்சிக்கிறார். காங்கிரஸ் கட்சி போனது வந்து ஒரு பேர் அதிர்ச்சி, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் திமுக அதிர்ச்சி அடைஞ்சுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா திமுகட்ட அவங்க ஒழுங்கா வேலை பார்க்கலாங்கிறது தேர்தல் வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். 28 சீட்டு நின்று 5 சீட்டு தான் வென்றாங்க, 23 சீட்டு காலி. அப்போ அவங்க சொல்லியிருக்கலாம்ல, திமுக தான் எங்களை முதல் குத்திருச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து 2 பேருக்குமே ஒற்றுமை இல்லைங்க. நம்ம களப்பில் நம்ம தேர்தல் நேரத்தில் நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களுக்கு களத்தில் எப்படி மேலே வந்து எல்லாம் ஒன்றாயிட்டாங்க, கீழே வந்து மூர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ கண்ணா பின்னான்னு திட்டின பிறகு, ஜோதிமணியோ ராஜகண்ணப்பனோ கண்ணா பின்னா திட்டின பிறகு, அப்புறம் கிரவுண்டில் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. நீ தானே போட்டிட்டு வாங்கின வாங்கி ஜெயிச்சுக்கு வந்து போவாங்க. அப்போ 2 பேருமே பரஸ்பரம் காலை வாரி விட்டுக்கிட்டாங்க. 2 பேருமே எந்திரிக்க முடியல. அதில் வந்து ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லையே. அப்போ விருப்பமில்லாத திருமணம் முறிவில் போகிறதுல வந்து என்ன வியப்பு இருக்கு? ஆனால் இப்போ கம்யூனிஸ்டுகள் போகிறதுக்கு முன்னாடி ஆலோசனை, திமுக தலைவரை பார்த்து மரியாதை செஞ்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி விசிக ஜெயிச்சவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஆலோசனை நடத்திட்டு போகிறாங்க, கூட்டணிக்கு போகலாமா இல்லையா. ஐயுஎம்எல் ஒரு படி மேலே. திமுக திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகாமல் தடுக்க பெரும் முயற்சி எடுத்தது. அது தாங்காது போல தெரிஞ்சது. அப்போ நாம வந்து விட்டு கொடுத்த மாதிரி கௌரவமாயிட்டோம்னு முயற்சி பண்ணிட்டாங்க. திமுக முயற்சி தான் இல்லை அதிமுக அதற்கு உடன் போக முயற்சி பண்ணது பலன் கிடைக்கல. அதிமுகவும் ட்ரை பண்ணாங்க, அப்படின்னு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அதோடைய முதல் முயற்சியாக அதிமுக தலைமையில் எல்லா கூட்டணியும் ஆட்சி, திமுக மட்டும் பங்கேற்காது, பாஜக ஆட்டோமேட்டிக்காக கழட்டி விடப்படும், மற்ற எல்லாருமே வந்திருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கிச்சடி கவர்மெண்ட் ஒன்று பண்ணிடுவோம். அதிமுக ஆட்சி எல்லா கூட்டணி, திமுக கூட்டணியும் இருக்கும், அதிமுக அதர் தான் டிஎம்கேட சப்போர்ட்டோட அப்படின்றப்போ நம்மள 126 தொகுதி கிட்ட வந்து நிற்கும். அப்போ ஓகே அப்படி பண்ணிடுவாங்கிற மாதிரி பார்த்தாங்க. அது எடுபடலை, அது எடுபடாதுன்னு தெரிஞ்ச உடனே கூட்டணி கட்சிகளுக்குலாம் வேற ஒரு நினைப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வேற வழி இல்லாமல் அது ஓகே அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்து இந்த சீச்சி இந்த பழம் பொழிக்குங்கிற மாதிரி திமுக விட்டு கொடுத்துச்சு. ஓகே, இல்லை இவங்களை திமுக தலைவரை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், கூட்டணி எம்எல்ஏக்கள். ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கல அர்த்தம் இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் அதிர்ச்சியடையில் அர்த்தம் இருக்குது, திமுக அதிர்ச்சியடையில் அர்த்தம் இல்லைன்னு. பிரதமர் மோடியோட விமர்சனம், அவங்க முதுகுல குத்திட்டாங்க, இவ்வளோ வருஷமா சவாரி செஞ்சுட்டு அடுத்த சவாரிக்கு போயிட்டாங்க. உண்மைதானே. வழக்கமாக பிஜேபியை திட்டுவாங்க, உண்மை என்னன்னா காங்கிரஸ் அப்படி செஞ்சிருக்குங்கிற அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. 2009 காங்கிரஸ் கூட்டணி 2வது முறையாக வென்றது. அப்போ அமரர் கலைஞர்கிட்ட எழுதி கொடுத்துருந்த தொகுதிகளை கூட கொடுக்க மாட்டேன்னாங்க, எழுதி கொடுத்துருந்த துறைகளை கூட கொடுக்க மாட்டேன்னாங்க. என்னங்க கமல்நாத் எழுதி கொடுத்துருக்காருங்கன்னு கலைஞர் பிரஸ் மீட்டில் காட்டுறாரு. ராகுல் ஃபார்முலான்னு வேற வச்சிருக்கோம், உங்களாம் கிடையாதுனாங்க. கொடுத்த வாக்குறுதியை தேர்தலையே மீறிச்சு காங்கிரஸ் உடனே. ஆமாம், அதனால வேணா வந்து பிஜேபி முதல் குத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆக்சுவலாக குத்துனது வந்து காங்கிரஸ் தாங்கிற பார்த்துருக்கோம் பலமுறை, நாட்டு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இது இம்பாக்ட் தேசிய அளவில் என்ன சார் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக வந்து ஒரு பிரிவு தாவேக்காவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அது காங்கிரஸோட கூட்டணியாக மாறிடும். ஏன்னா தாவேக்கா கூட காங்கிரஸ் ஏற்கனவே இருக்குது. தாவேக்கா வந்து காங்கிரஸை விடுவதில்லை என்றும் காங்கிரஸ் தாவேக்கா விடுவதில்லை என்றும் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அடுத்ததாக தேசிய அளவில் நகர முயற்சி பண்ணும். நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டோம், இன்னும் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது காங்கிரஸ் கூட இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் இண்டி பிளாக் வித்தவுட் டிஎம்கே. ஸோ தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருந்தது, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா இருக்குது. அப்போ நியூ ஃபார்ம் ஆஃப் இண்டி பிளாக் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து தாவேக்காவுக்கு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட், காங்கிரஸுக்கு வந்து ஒரு கொழுக்கொம்பு பிடிக்கிற காலெல்லாம் வந்துச்சு. டிஎம்கே கழட்டி விட்டுச்சு, ஏடிஎம்கே சேர்க்கல அப்படின்னா நடு ரோட்டில் இருந்திருக்கணும். தாவேக்கா கிடச்சிச்சு, நல் வாய்ப்பாக போச்சு. ஏன்னா 5 எம்எல்ஏ தான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல வேலையாக தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ முதல்ல வந்து ஓடோடி கை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேர், நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பார்த்தலாம். இன்னமும் கூட காங்கிரஸ் தவிர்த்த மற்ற திமுக கட்சிகள் பின்வாங்க வாய்ப்பு இருக்கு.
பின்வாங்கிடுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே உள்ள வந்துச்சுன்னா அவங்க தேவை குறையும், அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. நேற்று வந்து திருமாவளவர்கள் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அவர். அப்போ இப்போ வந்து அந்த ஹோல்ல இருக்கு. நாளைக்கு இந்த 4 கட்சிகள் 13ஆம் தேதி நமக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த 4 கட்சிகள் திமுக கூட்டணியில் சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணியில் தொடரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா ஆட்சி கவரும். உங்களுக்கு 8 எம்எல்ஏ அவங்கள்ட்ட 4 கட்சிட்ட 8 எம்எல்ஏ போச்சுன்னா 112 மாதிரி நிற்கும். 118 6 சீட் கம்மியாரும் அவங்க தோற்றுருவாங்க. அதனால வந்து இவரோட தயவு தேவை. அப்போ வந்து ஏடிஎம்கே உள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, 30 எம்எல்ஏ அந்த பக்கம் வர்றாங்க, 17 எம்எல்ஏ அது ஏடிஎம் வந்து இவங்க யாரும் தேவையில்லை. ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். அதனால நேஷனல் லெவலில் பெர்செப்ஷன் மாற வாய்ப்பு இருக்கு. அப்படியே காங்கிரஸ் பிளஸ் ஏடிஎம்கேவோட ஒரு பிரிவு, காங்கிரஸ் ஏடிஎம்கே டிவிகே அப்படின்னு ஒரு அலைன்ஸ், அதனால டிஎம்கே பிஜேபின்னு ஒரு அலைன்ஸ். டிஎம்கே பிஜேபி நீங்களாம் என்ன செய்ய போறீங்கன்னே தெரியல. என்ன சார் சொல்றீங்க? டிஎம்கே பிஜேபி? ஆமா, அப்புறம் நீங்க பிஜேபியில் நீங்களாம் இப்படி எடுத்து பேச போறீங்க நான் பாக்குறேன்ல. நீங்க வந்து அன்னைக்கு மதச்சார்பற்ற கட்சியா பிஜேபி மாறும் நீங்க சொல்லுவீங்க, நான் பாப்பேன்ல. வாஜ்பாய் என்ன சொல்லுவாங்க? வாஜ்பாய் என்ன சொல்லுவாங்க? ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. ராங் பார்ட்டில எப்படி ரைட் மேன் எப்படி இருப்பாரு? சும்மா அவர் ஏதோ ரிட்டாரிக்கா கலைஞர் சொன்னாரு நீங்களே பிடிச்சிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி ரைட் மேனா இருந்தா ராங் பார்ட்டில எப்படி இருப்பாரு? ராங் பார்ட்டியா இருந்துச்சுன்னா ரைட் மேன் எப்படி வச்சிருக்கோம்? கரெக்ட். ஏதாவது சொல்லுங்க நீங்க. அப்ப கலைஞர் சொன்னாரு நல்லா ஜாலியா இருக்கு கேக்குறதுக்கு ப்ரோகிராம், அதெல்லாம் ஒரு ப்ரோகிராம் கிடையாது. ஒரு டிஎம்கே பிளஸ் பிஜேபிக்கு ஏற்கனவே இருந்தவங்க தானங்க. ஓகே, வருமானம் சொல்ல முடியாது, அலைன்மெண்ட்ஸ் மாறலாம். அப்ப கம்யூனிஸ்டுகள் விசிகா அவங்க வெளியே போற நடுரோடா அவன் சேர்ந்தா நினைச்சிருது சார். அதாவது அலையன்ஸுங்கிறது அலையன்ஸாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க வந்து சப்ஜெக்ட் வாரியா நாங்கள் கொடுக்குறோம், கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம், இஷ்யூ பேஸ் அப்படின்னு நிறைய வச்சுக்கலாம் சார். அரசியலில் வந்து உங்களுக்கு தெரியாதா 1008 வரைகள் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை, நிறைய தத்துவம் சொல்லுவாங்க சார். சரி, ஒரு பிரிவு தானே அப்போ போவோம் அதிமுகல, இன்னொரு பிரிவு இன்னைக்கு 17 பேர் எடப்பாடி தான் அப்படின்னு போய் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை எம்எல்ஏ ஏடிஎம்கே? 47. 17 வச்சு மிச்சம் 30 இருக்குல்ல. 30 எது அதிமுகவா இருக்கும்? அது எது அதிகமான எம்எல்ஏக்கள் கொண்டு இருக்கோ அதுதான் இருக்கும். இல்லை சார், கட்சி கட்டமைப்பு ஆனா எடப்பாடி கிட்ட தானே இருக்கு. பார்க்கணும், திரும்ப பிளவை நோக்கி போகுதான்னு பார்க்கணும். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தவிர்க்கிறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் முயற்சி பண்றாங்க. அவங்க கம்மியான ஆட்கள் முயற்சி பண்ண தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க 2-3 குரூப்பா இருக்கு. ஒன்னு டிவிகே பக்கம் போயிடலாம்னு, ஒன்னு தனியா இயங்கணும் அப்படின்னு, ஒன்னு எது செஞ்சாலும் செய்யுங்கப்பா, 2 சேர்ந்து செய்யுங்கப்பான்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து அவங்க வந்து தாவேக்கா கூட போகணும்னு சொல்ல, தனியா இயங்கணும்னு சொல்ல, எதனாலும் செஞ்சுக்கோங்க, ஒன்னா செய்யுங்கன்னு ஒரு சின்ன குரூப் சொல்லிட்டு என்ன நடக்குது? ஒரே குழுவா இருந்து ஒரு முடிவு எடுப்போம். தாவேக்கா கூட போனா மொத்தமா போவோம், தாவேக்கோட போக வேண்டாம்னா மொத்தமா போவோம், எதா இருந்தாலும் மொத்தமா ஒன்னா அதிமுகவா செய்வோம், இன்னொரு பிளவு வேண்டாம் அப்படின்னு ஒரு. ஏன் சார் இப்படி ஒரு பிளவை நோக்கி அது திரு எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவு எடுத்துட்டாருன்னு கட்சியில நிறைய ஒரு அதிருப்தி குரல் எழுந்திருக்கு. நான் வந்து 2 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பேட்டியில சமயம்குள்ள ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய மாதிரி சொல்லியிருக்கேன். 2 இயர்ஸ் முன்னாடி 2025 நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 2024 66 சீட்டு இப்போ வச்சுருந்தாங்க போன தேர்தலில் அதிமுக, அதோட குறைவா இருந்துச்சுன்னா அந்த கட்சி பிளவுன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. 19 தோத்தோம், 21 தோத்தோம், 24 தோத்தோம், 26 தோத்தோம் சார், உங்களுடைய பிளான் சரியில்லை சார்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா வந்து 96 வாய்ப்பு இழந்தாங்க, 98 எந்திரிச்சு வந்தாங்க, 12 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து 2001 அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க. 91 மரணடி வாங்கினாங்க. அதிமுக வந்து ஜெயலலிதாவே தோத்தாங்க, ஒரு ஆள் கிடையாதுங்க. அடுத்த எலெக்ஷன்லேயே அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் திமுகவுடைய பெட்டரான ஆட்சிகளில் 96-2000 ஒரு நல்ல ஆட்சி. அவங்க வந்து கம்பேரிட்டிவ் அப்போ தான் உழவர் சந்தை உட்பட நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வீடு தேடி போச்சு, ஆசிரியர்களுக்கெல்லாம் லஞ்சம் ஊழல் இல்லாமல் வந்து நியமனம் நடந்துச்சு, நிறைய விஷயம் ரொம்ப பெட்டராக இருந்த கவர்மெண்ட் வந்து 96-2001. அதில் காலியானோடனே அடுத்த திரும்பி வந்துட்டாங்க ஜெயலலிதா. ஸோ வந்து அப்படி ஒரு முறை போன அப்புறம் அடுத்த முறை வந்திருக்கணும், வர முடியலங்கிறனால அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கடுப்பாங்க. ஏன்னா அவங்க மாற்று கருத்தை முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம், திரு செங்கோட்டையன் வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் 6 பேர் போய் பேசணும் அப்படின்னு. அவங்க எல்லாருமே வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்க நடக்கலை. சரி பரவாயில்ல, நீங்கள் சொன்னபடியே போகிறோன்னு. அப்போ நடக்கலைன்னு அப்போ யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க. சார் நாங்கள் சொன்னது நடக்கலைல்ல, நீங்கள் சொன்னதான் நடந்துச்சு, அப்போ தோல்விக்கு யார் பொறுப்பு எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே, பொறுப்பு எடுத்துட்டு அப்போ தாவேக்கா கூட போகிறது அல்லது என்ன ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி இருக்குது சார்? அவங்க தாவேக்கா கூட போகிறதுக்கு திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டார். ஓகே. உயர்மட்ட குழு அமைக்கிறதுக்கு திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டார். பொதுச் செயலாளரே மாற்றணுன்றாங்க, அது முடியாதுன்றார். ஓகே, ஸோ அவர் விலகிடணும். அதை வந்து வேற மாதிரி சொல்றாங்க, பொதுச்செயலாளருங்கிற பதவி வேண்டாம், ஒருங்கிணைப்பாளர் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. ஏற்கனவே OPS CPS அதை தான் சொல்றாரு. ஏங்க சும்மா நம்ம பைலா மாத்திட்டே இருந்தால் நல்லா இருக்காதுங்கன்னு அவர் சொல்றாரு. அவரை மாத்துங்கன்னு சொல்லாம நம்ம போஸ்ட்டை மாற்றுவோம், ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், உயர்மட்ட குழுன்னு ஒருத்தர் இருக்கும், நம்ம பாடியை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுவோம்னு நினைக்கிறாங்க. அது நல்லா வராதுங்க, கட்சிக்கு நல்லது இல்லைன்னு திரு எடப்பாடி சொல்றாரு. இப்போ ஏற்கனவே இந்த 6 பேர் போய் சந்திச்சு எடப்பாடிகிட்ட பேசும் பொழுது
அவங்களுடைய இது கூட்டணி பாஜகவோட போயிடலாங்கிறதா தானே இருந்துச்சு. அதே மாதிரி எடப்பாடியும் பாஜகவோட கூட்டணியும் வந்துட்டார்ல. அதான் என்னென்ன காரணம்னு சொல்ல முடியாது, அது வந்து நமக்கு தெரியாதுங்கிறது ஹானஸ்டான பதில். அதிமுகவுடைய தலைமையின் முடிவால தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு அதிமுக கூடிய மேல்மட்ட தலைவர்கள் கருதுறாங்க. அது என்ன செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, காசு எவ்வளோ செலவழிச்சாரு, சின்ன யார் கொடுத்தாரு, கேண்டிடேட் யார் கொடுத்தாரு, 150 இருக்கு, நமக்கு தெரியாது. கூட்டணி கட்சிக்கு என்ன சின்ன கொடுத்தீங்க, சொந்த கட்சி என்ன கொடுத்தீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ஏற்கனவே விஜய் ஜெயிச்சப்ப சார் இது ஒரு பலமுனை களமான ஒரு மாநிலமாக மாறுச்சு. பீகார் மும்முனை களம், பீகார் மாதிரி கர்நாடகா மாதிரி இப்படியானது. இப்போது அதிமுக தாவேகா பக்கம் நகர்ந்துருச்சுனாவோ அல்லது பிளவுகள் மேலும் நடந்துச்சுனாலோ அப்போ மீண்டும் திமுக வர்சஸ் தாவேகா விஜய் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தான் போய் அரசியல் ரீதியாக அப்படி தான் இருக்கும், கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். கொள்கை ரீதியாக நம்ம தாவேகா என்ன சொல்லுச்சு, பாஜக கொள்கை எதிரி. அதான் அப்போ அரசியல் எதிரி திமுக, அது ஏற்கனவே இருக்கதான் செய்யுது. ஐடியாலஜிக்கெலாம் ரெண்டு டிஃபரன்ஸ் கிடையாது. அதை திரு ஸ்டாலினே சொல்ல மாட்டார், திரு விஜயே சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு ஐடியாலஜி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அப்போ வந்து ஐடியாலஜி டிஃபரன்ஸில் இருக்கிற ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும்ல, அதை தான் பாஜக எடுக்கும். ஸோ அப்போ பாஜக வர்சஸ் யாருன்னு மாறலாம்? டிவிகே தான். ஓகே, டிவிகே வர்சஸ் பாஜகன்னு மாறலாம். டிவிகே வர்சஸ் டிஎம்கே பொலிட்டிக்கலா, டிவிகே வர்சஸ் பிஜேபி ஐடியாலஜிக்கலா? தேர்தல் தானே சார். ஆனால் இதாகும் பொலிட்டிக்கலா என்ன நடக்குதுங்கிறது தானே ஆனால் இதாகும். ஆமாங்க, ஐடியாலஜி வார் ஒன்று இருக்குல்ல, பாஜகவை தானே தாவேகா திட்டம். ஐடியாலஜிக்கல் வார் தாவேகா செய்யும் நினைக்கிறீங்களா? கட்டாயம் செய்வாங்க, அவங்களுக்கு வேற ஸ்பேஸ் கிடையாதுல்ல. ஓகே, இனி செஞ்சுதான் ஆகணும். செய்வாங்க, திமுகவை காலி பண்ணணும்ல அவங்க. ஓகே, ஸோ திமுக வந்து கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சிங்க, நாங்கள் தான் பாருங்க அந்த கொள்கையில் நேராக வந்து ஜெயிச்சு முடிச்சுட்டு எங்கே போனார் அவர்? பெரியார் திடல். அவ்வளோதான். அது இப்போ 2021 யார் அங்கே போனா? ஸ்டாலின் போனார். அவ்வளோதான். அதே பாணி தான், வேற ஒன்றுமே இல்லை. அதே பாணி தான், நீங்கள் வேற எதுவுமே வித்தியாசமாக எதுவுமே பார்க்க பெரியார் கி வீரமணியை சந்திக்கிறது எல்லாம் அதே தான். நீங்கள் ஒரு யோசிக்காதீங்க, அதே தான். திமுக தான் தாவேகா, திமுக வெர்சஸ் தாவேகா இல்லை. தாவேகா இஸ் ஈக்குவல் டு திமுக. ஓகே, திமுகவுடைய ஒரு பிரதி தான், அச்சு பிரதி தான். எக்ஸாக்டா, தலைமை மாற்றம். ஓகே, அப்போ எம்ஜிஆர் அதிமுகவுக்கும் கருணாநிதி திமுகவுக்கும் அதே தானே இருந்துச்சு அப்பையும்? எனக்கு புரியல. அதிமுகவை அவர் உடைச்சப்பவும் அதே அண்ணாவின் கொள்கைகள், அண்ணாவினுடைய அந்த நோக்கங்கள் இதே தான் நாங்கள் எடுத்து. அதிமுக திமுகவுமே கொள்கை வித்தியாசம் கிடையாது. அவங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு பாயிண்ட் அடிஷனலாக என்ன வந்துச்சுன்னா, எம்ஜிஆர் கூட காலத்திலேயே நேஷனலிஸ்டிக் பாயிண்டாகவே வந்துச்சு. திமுக அது வரல. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியோட நல்ல நட்பில் இருந்தார், மொரார்ஜி தேசாய்க்கு துணை நின்றார். அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எமர்ஜென்சி ஆதரிச்சார். இது மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ராஜீவ் காந்தி வரைக்குமே நட்பு பாராட்டினார். வந்து எப்பயுமே அது ஒன்று இருக்கணும்னு நினைச்சு. இப்போ விஜய் ராகுல் காந்தியோட நட்பு பாராட்டுறார், ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம், அதாவது அரசியல் ரீதியாக இல்லை, நான் வந்து நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்ல வரேன். ஓகே, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கடைசி வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. திரு விஜய் சொல்றார். ஆமாம், அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்தியா வந்து ஒரு ஒன்றியம்னு இவர்கள் கருதுகிறார்கள். இந்தியா ஒரு நாடு அப்படின்னு ஜெயலலிதா திடமாக கருதுனாங்க, எம்ஜிஆர் கருதுனார். ஓகே ஓகே சார், இப்போ அதான் அதிமுக இப்போ பிளவுறுதுன்னா அப்போ அந்த இடம் வந்து வெற்றிடமாகுது. ஏற்கனவே விஜய் வந்து அதுதான் பாலிசி ரீதியாக பாஜக எடுக்கும்னு சொல்கிறேன். அவங்க சரியாக பயன்படுத்த. அதிமுகவோட எதிர்காலம் கேள்விக்குறி தான். அவங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு டஃப் டைம் தான். ஏன் இப்படி ஒரு ஏற்கனவே சிக்கலாக இருக்கும், குறைஞ்சிருக்குது. தோல்வி வந்தால் எல்லாரும் ஏறி அடிப்பாங்க, அது ஒன்று. ஜெயிச்சிட்டா நீங்கள் சொல்கிறது தான் சட்டம். அது வந்து தோத்தா அது வந்து எல்லாமே உங்களுக்கு எதிர நிற்கும். அதெல்லாம் இயல்பு தானே, எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஒரு 17 பேர் எப்படி எடப்பாடியை இன்னமும் அவங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் தானே. நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவீங்க, நான் ஒரு ஐடியா சொல்வேன். அது வந்து இது வந்து கொலக்கூத்தம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது சரின்னு ஒருத்தர் நினைப்பாங்க, நான் சொல்கிறது சரின்னு ஒருத்தர் நினைப்பாங்க, அவ்வளோதானே. பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபரன்ஸ் தானே. மீண்டு வருவாரா சார் எடப்பாடி, அல்லது அதிமுக இந்த கஷ்டகாலத்தை? கட்சியை பொறுத்து இருக்கு. அது இரட்டையிலையும் போயிடும் கட்சியும் போயிடும்னா திரு எடப்பாடிக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச். இரட்டையிலையும் கட்சியும் தக்க வச்சிட்டாருன்னா திரும்பி எந்திரிச்சுவார். அது அதிமுகவுக்கு வேர் இருக்கு, உயிர் இருக்கு. ஸோ மீண்டு எல்லாருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு பொறுத்து நிறைய டிபிள். நான் சொன்னேன், ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ற பற்றி ஒரு பேச்சு வந்துச்சாங்க, ஆட்சி அமைக்கிற பற்றி. சேர்றதை பற்றி இல்லை, சேர்ற பற்றி பேச்சு எம்ஜிஆர் கருணாநிதி இருக்கும்போதே வந்திருக்குங்க. பண்ருட்டியாருக்கு தெரியும் அந்த கதைகள்லாம். வந்து இது கற்பனை பண்ண முடியுமா? நீங்கள் வந்து என்ன ஆயிருப்பீங்க, வெளியில் கொண்டு எங்கே பேசியிருப்பீங்க? நீங்கள் அதிமுக ஆட்சி திமுக வரணும்னா நீங்கள் எப்படி வெளியே தலை காட்டுவீங்க? ஏன் நான் தலை காட்டுறேன் சார்? நானே தலை காட்டுறேன். பாஜக திமுக ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படி தலை காட்டுறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜக வந்து நீங்க பல முறை விமர்சனம் பண்ணி வச்சிருக்கீங்க, அது வந்து சரியில்லாத கட்சி, திமுக சூப்பர்னு. நான் பல முறை சொல்றேன், திமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்திருக்காங்க. என்னைக்குமே விமர்சனம் பண்ணது இல்ல, அவங்களுடைய செயல்பாடுகளும் வச்சுங்க. ஸோ வந்து அதிமுக பாஜகவுமே சேரலாங்கிற வாய்ப்பு இருக்கும்போது யார் யாரோட சேர மாட்டாங்க? எல்லாருமே எல்லாரும் சேரலாம். ஓகே, நாம் தமிழர் கட்சியோட நிலைமை ரொம்ப டஃப் டைம். அவங்களுடைய இடத்த தான் பெருசாக எடுத்திருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அது வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை பண்ணும். அவங்க முன்னாடி என்ன வாய்ப்புகள் சார் இருக்கு?
கட்சியை கட்டமைக்கணும். அது வந்து நான் வந்து ஏற்கனவே இதையும் நான் பல முறை சொல்லியிருக்கேங்க. ஒரு இராணுவம் போல ஒரு கட்சியை நடத்த முடியாது. ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்கள் வேணும். திரு விஜய் வந்து அமைப்பு ரீதியாக பலப்படினாருங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம வந்து அதிமுக, திமுக, பாஜகவுக்கு அடுத்து அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு முழுக்க பூத் ஏஜென்ட் வச்சிருந்த கட்சி தாவேக, மறந்துடக்கூடாது. நீங்கள் 2 முறை நமக்கு தெரிஞ்சே வந்து பூத் ஏஜென்டோடைய மாநாடு நடத்தினாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 60,000 பேருக்கு மேலே வந்து ஆட்களை வச்சுருந்தாங்க பூத் ஏஜெண்டாக மட்டுமேங்கிற பார்க்குறோம். தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு திமுக 2 கட்சியும் ஏன்ட்டே ஒத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்னாங்க. அவங்க 7 மணி 8 மணி வரைக்கும் வண்டியில் பெட்டி ஏற்றுறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் படுத்து நீங்கள் வந்து ஒரு பூத் ஏஜென்ட் போகிறங்கிற சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது ஒரு பூத்துக்கு போகணும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து 75,000 பூத்துக்கு போட்டுங்கிறது சாதாரண இயக்கமாக இருக்கும்போதே அவங்க எல்லா இடங்கள்லையும் நிரம்பி இருந்தாங்க. அதை வந்து அண்ணே செய்யணும், நிர்வாகிகளை போடணும். நம்மளால் வந்து திரு சீமானுக்கு அடுத்து 2வது பேர் சொல்ல முடியல. பல முறை நான் சொல்லியிருக்கேன். அங்கே ராஜீவ்காந்தி இருந்தார், பல பிரமுகர்கள் கல்யாண சுந்தரம் இருந்தாரு, காளியம்மாள் இருந்தாங்க, இப்படி இன்னும் பல பேர் சொல்லலாம் இருந்தாங்க. ஐயநாதன் இருந்தாரு, இல்ல வியனரசு இருந்தாரு. இல்ல சார் இப்பயும் இருக்காங்கல்ல. அதான் அடுத்து உருவாயிருக்காங்க. அண்ணனால நிறைய பேர் உருவாக்க முடியும். அப்ப நான் இருக்கிறவங்க எல்லாம் போனா என்ன ஆகும்னு நான் சொல்லுவேன். அப்ப அவங்களும் இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படிதான் நீங்க உருவாங்க. ஒவ்வொருத்தரும் தளபதிகள் இருந்தாலும் சரியா இருக்கும்ல. ஓகே. மற்ற கட்சிகள் சார், பாமக, விசிக, கம்யூனிஸ்டுகள், எல்லாருடைய இடத்தையும் தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 3வது கட்சி பெருசாக ஒன்று வளரும் போது இந்த 3வது கட்சிக்கு ஆசைப்பட்டிருந்த எல்லா கட்சியோட இடத்தையும் சேர்த்து தான் எடுத்துருக்கு. அவர் எல்லாமே திரும்பி எப்படி வர ஐடியாலஜிக்கலாக எப்படி வராங்க. எல்லா கட்சியுமே அந்த சண்டை ஓடல, மண்டை உடையுது இல்லை. அது வந்து விசிகால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சீட்டு கொடுக்கல, அப்புறம் பதவி திரும்பி அப்புறம் கொடுத்ததில்ல, நிறைய வந்துச்சுல. அது மாதிரி எங்கள் இடம் போச்சு உங்களால் தான் சொல்லி எல்லாருமே சண்டை போடுவாங்க. அன்னைக்கே தாவேக்காவோட போயிருக்கலாம்னு எல்லாருமே சண்டை போடுவாங்களே. எவ்வளோ தூரம் சொன்னார், கேட்டார், கெஞ்சினார், போயிருக்கலாம்ல, இப்போ போய் ஆதரவு கொடுத்துருக்கோம்ல. காங்கிரஸ் விசிகாக்குள்ளேயும் அந்த குழப்பம் இருக்கும்ல. நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ரீதிங் பண்ணுவாங்கல்ல. ஏடிஎம்கேல ஓடுற குழப்பம் எல்லாத்தையுமே விட போயிருந்தா என்ன சார் நடந்திருக்கும் ஒரு அனுமானத்திற்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவதுங்க அரசியலை பொறுத்தளவுக்கு 2-2 4ன்னு ஆக முடியாது. 2-2 6 ஆகலாம், 2-2 2 ஆகலாம். அவங்க கூட சேர்ந்தனாலே போயிருச்சுன்னு சொல்லலாம். அவங்க கூட சேர்ந்தனால ஜெயிச்சோன்னு சொல்லலாம், அவங்க கூட சேர்ந்தனாலே போயிருச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா நடக்கும், சேர்ந்தும் ஒன்றும் நடக்கலைன்னு. அதான் சொல்றேன். எஸ். கோவை பகுதிகளில் சார் அது அதிமுகவினுடைய கோட்டையா இருந்துச்சு. சென்னை ரீஜன்ல தாவேக வலுவா இருக்குன்னு அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக நம்பிக்கையின்மையை தான் முழுசா செயல்படுத்திருக்காங்கன்னு தெரியுது. தே வேர் நாட் கான்ஃபிடென்ட்னு தெரியுது. கொங்கு பெல்ட்லாம் உள்ள ஒருத்தர் வந்து 2 பேரை காலி பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அது இவங்களுக்கு தெரியவே இல்லைன்னா என்னால் கற்பனை பண்ண முடியல. அவரவர் ஜெயிச்சா போதுன்னு வேலை பார்த்துருக்குறாங்க. அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாமல் போயிடுச்சு. யாரும் ஜெயிக்காமல் போயிட்டாங்க. அதாவதுங்க ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சாமியார் வந்து எல்லாரும் வந்து பால் ஊற்றுங்க இந்த பெரிய பாத்திரத்தில், பால் ஊற்றும் போது யாருமே கண்ணை திறந்து கூட எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்கணும்னு சொல்லுவார். வந்து பார்த்தா மறுநாள் வந்து கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் தண்ணியாக இருந்துச்சா, ஒரு சுருள பால் கிடையாது. எல்லாம் என்ன நினச்சிருக்கான், எல்லாரும் பால் ஊற்றுவான், நம்ம மட்டும் தண்ணி ஊற்றுவோம்னு சொல்லி எல்லாரும் தண்ணி ஊற்றிங்க. உள்ள பாலே காண போகிறது. எல்லாம் கணவன் வந்து எல்லாம் கணவன் தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கு. நம்ம தண்ணி ஊற்றுற பார்க்கவா போகிறான் அப்படின்னு எல்லாரும் வருவாங்க. மறுநாள் பார்த்து மொத்தம் தண்ணி தான் பாலை காணும். அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்து வெண்ணி ஊற்றிட்டாங்க. அவங்க கால் தான் இப்போ கடியாரு. ஓகே சார், அதான் சென்னை ரீஜன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சென்னை ரீஜன்ல தாவேகா பெருசா இருக்கு. அது நான் எதிர்பார்த்தது. எனக்கு ஒன்று சென்னையில நார்த் பெல்ட்ல, டவுன் சவுத்துல சிறுபான்மை வாக்கள் இது எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கிளியரா போயிருக்கு. கொங்கு பெல்ட் அதுதான் சொன்னேன். அதிமுக சரியா செயல்படல. அதிமுகவும் பாஜகவுமே நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் எடுத்தாங்க போன முறை. அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா யோசிச்சு பாருங்க. நம்பர் 3 இருக்கிற திமுக வரல, நம்பர் 4 இருந்த ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாருன்னா அவங்க என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்துங்க. பாஜகவோட எதிர்காலம் சார் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம், பொலிட்டிக்கலாக ஐடியாலஜிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், கேரளாவில் பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலான எதிரான சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுப்பட்டுச்சு. அதனால்தான் அவர்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்களால் தேர்ந்தெடுக்க பெற முடிஞ்சது. அதனால தான் அவரால் உள்ளாட்சி தேர்தலில் 2 மேயரை பெற முடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த சட்டமன்றத்தில் 3 எம்எல்ஏக்களை பெற முடிஞ்சது. அப்போ என்னென்ன ஐடியாலஜிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணும்போது அவங்க ஐடியாலஜிக்கான ஒரு நீடு வந்து நிற்குது. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இப்போ வந்து முழுக்க புஷ் பண்ணப்பட்டு கழுத்தை நெரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த திமிரி எழுந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கு. நல்ல தலைமை, தொலைநோக்கு பார்வை, உண்மையான தியாகம், உண்மையான நேர்மையான களப்பணி, தொண்டர்கள்லேருந்து அத்தனை பேர் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் அரவணைச்சு போகிற விஷயம், தொலைநோக்கு பார்வை எல்லாம் தான் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ பாஜகவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலாக நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வித் அண்ணாமலை ஏன்னா திருப்பி ஒரு தலைவர் ஆகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கற்பனை பண்ண முடியல. கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு இருந்துச்சுன்னா இருக்கிறதோட பெட்டராக இருக்கும். ஸோ வர்றது அவங்களுக்கு நல்லது. கட்டாயமாக அண்ணாமலை ஒரு நல்லது. அவர் வந்து அண்ணாமலைக்கும் தலைமைக்கு என்ன நடக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியலங்க. அண்ணாமலை முரண்டு பிடிக்கிறாரா, அகில இந்திய தலைமை முரண்டு பிடிக்குதா, என்ன பிரச்சனை பண்ணி வந்து அண்ணாமலை சீட்டு போட்டிடலை. இவர் மாட்டேனாரா, அவங்க கொடுக்க மாட்டேனாங்களா, வெளியே பூரா என்ன பேசிட்டு இருக்காங்க, இவருக்கு கொடுக்காம ஓரம் கட்டிட்டாங்க, இதானே பேசியிருக்கு. அப்போ அதை தலைமை சரி பண்ணியிருக்கணும், என்ன பிரச்சனைன்னு.
இல்லை இவர் வந்து சொல்லியிருக்கணும். அது இல்லை, அப்படியே கிரே ஏரியாவே தொடருது. இல்ல சுவந்த அதிகாரிக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்புகளை நிறைய அண்ணாமலை கொடுத்திருந்தா இன்னும் பெட்டர் பொசிஷன்ல இருக்கலாம். அதை தானங்க நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அண்ணாமலை மறுக்கிறாரா, தலைமை தடுக்குதான்னு தெரியல. இல்ல மற்ற இடங்கள்ல கொடுக்குற வாய்ப்பு ஏன் இங்க கொடுக்கல? நான் வந்து தலைமைக்கு இவர்களுக்கு என்ன நடக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியலன்னு நான் சொல்ல வரேன். இவங்க ஒரு குரூப் சொல்லுது தலைமை கொடுக்கலன்னு, ஒரு குரூப் சொல்லுது அவர் போட்டிடலன்னு. எப்படியா இருந்தாலும் கட்சிக்கு லாஸ்ன்னு சொல்ல வரேன். அதிமுக தான் அந்த வேலையை ரோல் பண்ணுச்சு, அந்த 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 ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதிமுகவை குசிப்படுத்துறக்கா இவங்க தான் செஞ்சிருக்கலாம். அதிமுக டிமாண்ட் பண்ணிச்சுலாம் நான் ஏற்கல. அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம அவங்க சொன்னாங்க, இப்போ நான் வந்து இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் நரேந்திர மோடியை மாற்றிருங்க, நான் வந்து கூட்டணி சேர்ந்தேன்னா மாற்றிடுவாங்களா? சொல்லுங்கள் சார். அமித்ஷா பேசுனா நான் பேச மாட்டேன்னு சொன்னால் சரின்றாங்களா? அப்போ எதை விட்டு கொடுக்க முடியும், எதை விட்டு கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ உங்கள்கிட்ட தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்போ அண்ணாமலை விட்டு கொடுக்க முடியும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் ஃபால்ட்டு. அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சொன்னாங்க நீ எல்லாம் கேட்பீங்களா? சரி நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி என்ன சரின்னு இருப்பாரா? நீங்கள் பூச்சலாக கூடாங்க வேறு யாரும் பேசுனா சரிப்பாங்க. அப்போ யார் யார் என்னென்ன விட்டு கொடுப்பாலும் ஒரு கணக்கு இருக்குல்ல. எங்களுடைய தலைமை எங்கே நாங்கள் விட்டு விட்டா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அது வந்து அவங்க அதை சொன்னேன். இங்கே 2 பேருக்குள்ளே என்ன நடக்குன்னு என்னால் கணிக்க முடியல. யாருக்குங்க? பிஜேபிக்கும் திரு அண்ணாமலைக்கும். அவர்கள் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு நேர்மையாக செயல்பட்டு அடுத்து கொண்டு போனாங்கன்னா 2 பேருக்குமே பெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. தமிழ்நாட்டில் என்டிஏவோட நிலைமை சார் அது இருக்குதான்னே தெரியலையா சார்? எனக்கு சொல்லுங்கள், இருக்குதான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல. இண்டி பிளாக்கும் இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குதா? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிறவங்க பூரா திமுக கூட இருக்கிறாங்க. திமுக கூட இருந்தவங்க பூரா தாவேக்கா கூட போயிட்டாங்க. அப்போ மதச்சார்பு கூட்டணி எது? விஜயோடைய கூட்டணியா, திமுகவோட கூட்டணியா? மதச்சார்பு கூட்டணி இருக்கு. 2-3 வாரத்தில் தெரிஞ்சிரும்னு. அதே தான் அங்கேயும், அதே தான் அங்கேயும். ஆனால் அங்கே தலைமை வகிக்கிற அதிமுகக்குள்ள இப்படி ஒரு சலசலப்பா அதான் சொல்ல அங்கே தெரிஞ்சிடும். ஒன்று உடையிலையே ஒன்று அப்படி நம்ம பேசிக்கிற தருணத்தில் எதுவும் பிரச்சனையாக நடக்கல. ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு, புதஞ்சிட்டு இருக்கு. பாமக சார், பாமகவுடைய நிலைமை ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக நிலைமை கம்பேரிட்டிவ்ல ஒரு மோசம் இல்லை. பாஜகவை, அதிமுகவை, விடுதலை சிறுத்தைகளை, தேமுதிகவை இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது மோசம் இல்லை. இல்லை மோசம் இல்லை. எந்த அணி பக்கம் நிற்பாங்க, இல்லை எந்த சூழல் இருக்கு? அவங்க எந்த பக்கம் போகலாம். ஏடிஎம்கே என்ன செய்யுங்க பார்த்து போயிடுவாங்க. அவங்க தயக்கம்லாம் போயிடுவாங்க. ஓகே. ஏடிஎம்கே வந்து ஒரு ராஜ்யசபா வாங்கியிருக்காங்க. அதனால தே வில் ட்ரை டு பி வித் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவே கண்ணா பண்ண வச்சுன்னா ரொம்ப ஃப்ரீடம் ஆயிடுவாங்க. நல்ல வேலைப்பாடு வருவாங்கல்ல. புதிய அமைச்சரவை சார் அது எப்படி இருக்கு, செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். அவருடைய விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்காரு, கூடவே இருந்தவங்க கொடுத்துருக்காரு, மரியாதையாக கொடுத்துருக்காரு. ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு சமாதானம் கொடுக்குறாரு. செங்கோட்டையன் பதவியேற்கும் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துறாரு. அவர் பதவியேற்கும் அவர் வந்து பதவியேற்கும் போது இவர் எழுந்து நிற்கிறாரு. அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அவங்களுடைய விசுவாசிகளாக இருந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்தவங்களுக்கு, டேவன் கூடவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இனிமேல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ண போகிறான்னு பார்க்கணும். ஸோ பதவியேற்றவர்களை நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க கூட இருந்தவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற போகுதுன்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், அதிமுக என்ன செய்யுதுன்னா எக்ஸ்பேன்ஷன் என்னவா வருதுங்கிற பார்த்து பார்க்கணும். நீங்கள் ஏடிஎம்கேலாம் வரவே வராதுன்னா காங்கிரஸும் கொடுக்க வேண்டியதான், மற்ற கூட்டணி கட்சியும் கொடுக்க வேண்டியதான். ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா காங்கிரஸ்டே வேற டைம் பேச வேண்டியதான். ஒரே ஒரு சீட்டு தான் ஓடி போடுன்னு சொல்ல வேண்டியதான். ஒரே ஒரு அமைச்சர் தான். 5 பேருக்கு இப்போ ஒன்று கொடுக்குறது தப்பு கிடையாது. 117 107 பேர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து 10 பேர் இருப்பாங்க அப்படின்னா 10க்கு 1 தானே. அப்போ 5க்கு அரை தானே கொடுக்கணும், பாதி தானே வரணும். ரேஷியோ சொல்றேன் சார். நீ என்ன கரெக்ட். ஆனால் 100 பேர்த்துக்கு ஒரு 20 பேர்த்துக்கு அமைச்சர்னா இங்கே ஒரு 5 பேர்த்துக்கு ஒருத்தர் கொடுக்கலாங்க. இன்னும் அவங்க கொடுக்கல, 10 பேர் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ரேஷியோ எப்படி சொல்கிறேன் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதிமுக உள்ள வந்தால் வேற போகும், அதிமுக வராட்டா வேற நடக்கும். அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அதுக்காக தானே 10 பேர் பதவி எடுத்திருக்காங்க. இப்போ நாளைக்கு சபாநாயகர் தேர்தல், அதுக்கு அடுத்த நாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஏற்கனவே ஆளுநரை சந்திக்கும் போதே நிறைய குழப்பங்கள்லாம் வந்துச்சு. ஆட்சி அமைக்க உரிமை கோரல 108 பேர் வச்சுருக்காங்க. ஆனாலும் ஆளுநராக அழைச்சிருக்கணும், இவர் போய் கொடுத்தும் கொடுக்கல, என்னெல்லாம் பெரிய சர்ச்சை என்ன போயிட்டு இருந்துச்சு சார். இதில் ப்ளே பண்ணுறாங்க மேலே இருந்து, டெல்லியில் இருந்துன்னெல்லாம் சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. இப்போ இதற்கு பிறகும் எதுவும் குழப்பங்களுக்கோ அல்லது வாய்ப்புகள் இருக்கா? ஆளுநர் சைடில் ஒரு தப்பு கிடையாது. அது விவரம் தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் முதலமைச்சர் விஜய். அவங்க கொடுத்த நம்பர்ஸ் தப்பு, அதை வந்து தெளிவாச்சு. அவர் நம்பர் சரியாக கொடுத்த போது அங்கேயே உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்துட்டார். போயிட்டு வாங்கலாம் சொல்ல, லெட்டர் போடுறலாம் சொல்ல, அங்கேயே உட்காந்து அங்கேயே கையில் ஆர்டர் கொடுத்து நாளைக்கு தப்பா. ஆமா, உங்களுக்கு தெரியும்ல 107 பேர் 108 பேர் இருக்காங்களே இவருக்கு. அதில் தனிப்பெருங்கட்சி இல்லை. அப்புறம் ஏன் வந்து 4வது நீங்க 107 வச்சு தான் கொடுப்பேன், நீங்கள் அந்த அதுக்கு ஆள் சேர்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு 120 பேர் நம்பர் கொடுத்தீங்க? 107 தான் வச்சிருப்பேன், கூப்பிடு நேம் சொல்ல வேண்டியதானே. நிறைய அலைய விட்டுட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. 3 முறை வந்து 4 முறை மொத்தம் பார்த்துருக்காரு. அதில் 2வது முறை கவர்னரே கூப்பிட்டு எங்கள் நம்பர் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். மிச்சம் 3 முறையில் 2 முறை நம்பர் தப்பாக கொடுத்தாரு. நம்பர் சரியாக கொடுத்த 4வது முறை கையோடே ஆர்டர் கொடுத்துட்டார். ஸோ அப்போ இவங்க தான் போய் தப்பா நான் தான் ஆமான்னு சொன்னேன் உங்களுக்கு. வேற அவங்க தான் முதல் நாள் வந்து நீங்கள் 3வது முறை சந்தித்த போதுங்க IUML 1 MLA ஆதரவுன்னாங்க. சொன்னாரா?
மறந்துட்டீங்க நினைக்கிறேன் இல்லையா? அது பழைய கேள்விலாம் அப்போ கேட்கக்கூடாது. இல்ல இல்ல ஐயுஎம்எல்ல வந்து 2 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு எப்படி சப்போர்ட்னு கேட்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவுனார். இல்லை ஆமான்னு மறுநாள் காலையில் சொன்னாங்க. அப்போ நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இவர் கொடுத்த 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிச்சு. விடுதலை சிறுத்தைகள் 2 எம்எல்ஏ எப்படி பேர சேர்த்தீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ சரியான நம்பரா தப்பான நம்பரை சொல்லுங்க. இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களை ஆதரிக்குன்னு சொன்ன அப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் திருமாவளவன் கொடுத்தாரு. ஐயுஎம்எல்ல ஒரு எம்எல்ஏ சப்போர்ட்னு சொன்ன அன்னைக்கு அரை மணி நேரத்தில் ஐயுஎம்எல் நாங்கள் சப்போர்ட்டே கொடுக்கலன்னு சொல்லிச்சு. இவர் நீங்கள் லெட்டர் வந்து வெளியே வருது, இங்கே சொன்னாங்க நாங்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிச்சு. அம்மா மக்கள் முன்னேற்றம் எம்எல்ஏ பாட்டி இவர் இங்கே உட்காந்துருக்காரு, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டாங்க. என்ன பதில் சொல்லிங்க? அப்போ தப்பான நம்பரா சரியான நம்பரா? பதவி பிரமாணத்தில் இன்னொரு தமிழ் தாய் வாழ்த்து அதுவும் ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு, 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆதவ அர்ஜுன் விளக்கம் கொடுக்குறாரு, அந்த நடைமுறை இருக்காது, பழைய நடைமுறையே தான் இனிமேட்டு இருக்கும் அப்படின்றாரு. அது திருப்பி தான் திமுகவும் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். இதுக்கு கண்டனம் தெரிவித்து முரசொலியிலேருந்து பல இடங்களில் வந்து கட்டுரையாக நிறைய எழுதியிருக்கிறாங்க. திரு விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் பதவி ஏற்ற போது அப்போது முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையில் என்ன பாடப்பட்டது, எப்போ பாடப்பட்டதுன்னு கேளுங்க. போய் கொஞ்சம் வரலாறுலாம் எடுத்து போய் பாருங்கள். அப்போ தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டதா 3வது பாடப்பட்டதா நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் இப்போ என்ன பாடப்பட்டுன்னு பார்த்துங்க. ஸோ வந்து ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருந்ததோ அதுதான் நம்ம இப்போ நடைமுறையில் தொடர்ந்துக்கிட்டு. மேற்கு வங்கத்தில் கூட வந்தே மாதரம் பாடலை, இங்கே என்ன அப்படின்றாங்க. மேற்கு வங்கத்தில் பாடலன்னு மேற்கு வங்கத்தில் கேளுங்க. நான் சொல்ல வர்றது, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் தேசிய கீதம் முதல்ல, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் கிளம்பும்போது தேசிய கீதம். இது வந்து அரசமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் முடிச்சிடறேன். அதே மாதிரி வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது அரசு நிகழ்ச்சியில் இருக்குது. அவ்வளோதான் பாடிட்டாங்க. என்ன உங்களுக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக வித்தின் 6 மந்த்ஸுக்குள்ள இப்போ தான் வந்து தேசிய கீதத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் தேசிய பாடலாக இருக்கக்கூடிய வந்தே மாதத்துக்கு கொடுக்கணும்னு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது செய்கிறாங்க. அதான் நடைமுறையில். இப்போ வெஸ்ட் பெங்கால் பாஜக தான் ஆட்சி அமைக்குது, அங்கே அவங்க தான் முதல்வராக பதவி ஏற்கிறாங்க. அங்கே இல்லை நாங்கள் கேளுங்க. நான் என்ன செய்யணும்? நான் நடந்தது தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே யாரும் புறக்கணிக்கப்படலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு பல மாநிலங்களில் அந்த மாநில தாய் வாழ்த்தே இல்லை. அதுக்கு என்ன செய்ய? தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தை எப்போ வந்து சொல்லுங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்களே. கலைஞர் பீரியடில் தான். கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தார்? 1951 69. அப்புறம் 69 70 தான் வந்துச்சு. 69 அவர் ஆட்சிக்கு வந்தார். 70 தான் வந்துச்சு. ஏன் அப்போ வந்து 51 70 வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து இல்லையே? என்ன பிரச்சனை? தமிழ்நாடுங்கிற பேர் 69 வந்துருச்சு. ஏன் நீங்கள் வந்து அப்போ 74 வரைக்கும் காத்திருந்தீங்க? எதையாவது சொல்லாதீங்க. ஸோ வந்து பல மாநிலங்களில் அந்த மொழித்த பாடலே இல்லை. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுதான் நடைமுறை. திமுக செய்யறதாங்க தாவே கட்சி. நான் 10 முறை சொன்னாலும் நீங்கள் தனித்தனியாக கேட்டாலும் அதானங்க சொல்லுவேன், மொத்தமாக அதானே சொல்லுவேன். மாற்றம் சார் அவங்க. சரி, அப்போ என்ன மாற்றம்? நீங்கள் அவங்களை போய் சார் டிஎம்கே செஞ்ச மாதிரியே செய்கிறீங்களே, என்ன சார் மாற்றம்னு கேளுங்க. அவங்கள போய் கேளுங்க. நான் தாவே கடை பிஆர்ஓ கிடையாதுல்ல. ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்க சார் புதிய அமைச்சரவையிட்ட? நல்லா செயல்படணும்னு எதிர்பார்க்குறேன். மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்து எதிர்பார்க்குறேன். நன்றி சார், உங்கள்கிட்ட நீங்கள் பண்ண